கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். இது லூக்கா எழுதுகிறார் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில். தாவீது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் என்ன சொன்னார் அப்படிங்கிறத இங்கே ஒரு சாட்சியாக எழுதியிருக்கார். அதனால் அவருக்கு என்ன நன்மைகள் நடந்தது அப்படிங்கிறத குறிச்செல்லாம் எழுதியிருக்கார். இப்போ நமக்கு என்ன சொல்லுது இந்த வசனம் அப்படின்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது. கர்த்தரை எனக்கு முன்பால் நிறுத்திட்டேன், பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என்னன்னு, கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்னு. எனக்கு வேறு யாரும் இல்லை, எனக்கு முன்னால் எனக்கு முன் நிறுத்துறதுக்கு எனக்கு வேறு யாரும் கிடையாது. ஆனால் இங்கே தாவீதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அவன் தாவீது ஒரு ராஜா. அவனுக்கு முன்னால் படை தளபதிகள் இருந்தாங்க, படை வீரர்கள் இருந்தாங்க, படைகள் இருந்துச்சு, குதிரைப்படை இருந்துச்சு, யானைப்படை, எத்தனையோ படைகள் அவனுக்கு முன்னால் இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு அவன் கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நான் நோக்கி கொண்டு இருக்கிறேன்கிற. என்ன உலக பிரகாரமான எந்த பாதுகாப்பு எனக்கு இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதுவெல்லாம் எனக்கு பாதுகாப்பு அல்ல, அது எனக்கு நிரந்தரமும் அல்ல. கர்த்தரே எனக்கு நிரந்தரமானது. அதனால் எனக்கு முன்பாக நான் வைத்திருப்பது கர்த்தரைத்தான். எத்தனை வான பண்ண சேடைகள் போனாலும் சரி, எத்தனை படைகள் போனாலும் சரி, சேனைகள் போனாலும் சரி, எதுவும் எனக்கு முக்கியமானதல்ல. எதுவும் என்னை பாதுகாப்பாக வைத்திருப்பதும் அல்ல. அது இந்த உலகத்துக்கு உண்டானது. ஆனால் என்னை பாதுகாப்பாக வைத்திருக்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய கர்த்தர் தான். அதனால் அவரைத்தான் நான் எனக்கு முன்பாக வைத்து நான் நோக்கி கொண்டு இருக்கிறேன், பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். வலது பாரிசம்னா புயம். ஒரு சிலருக்கு வலது பக்கம் ரொம்ப பலம் உள்ளதாக இருக்கும், இடது பக்கம் ஒரு சிலருக்கு பலம் உள்ளதாக இருக்கும் இல்லையா? ஒரு சிலர் இடது கை பழக்கம் உள்ளவங்க, அவங்க இடது பலம் உள்ளவங்க. தாவீது வலது கை பழக்கம் உள்ளவங்க, அதனால் வலது பாரிசம்னு சொல்கிறோம். இப்போ நமக்குமே வலது பக்கத்தில் ஒரு வலது கையில் ஒரு பொருள் இருந்துச்சுனாக்கா இன்னும் அதிகமான நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் இல்லையா? அப்போ கர்த்தர் வலது பாரிசத்தில் இருந்து எப்படி வலது கையில் நமக்கு ஒரு பாதுகாப்பு கருவி இருந்தால் நம்ம எப்படி பயப்படாமல் இருப்போமோ, அந்த மாதிரி கர்த்தர் தனது வலது பாரிசத்தில் இருந்து என்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறார். அப்போ அவனுக்கு வலது பக்கத்துலேயும் படைகள் இருக்குது, இடது பக்கத்துலேயும் படைகள் இருக்குது, பின்னாலேயும் படைகள் இருக்குது, முன்னாலேயும் படைகள் இருக்குது. ஆனால் இது எதுவுமே எனக்கு நிரந்தரமான பாதுகாப்பு இல்லை. என் கர்த்தர் ஒருவரே எனக்கு பாதுகாப்பான். அன்பானவர்களே, நமக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை வசதிகள் இருந்தாலும் சரி, எத்தனை பணபலம் இருந்தாலும் சரி, பதவி பலம் இருந்தாலும் சரி, எல்லாம் சில காலங்களில் நம்மை விட்டு போய்விடும். இவைகள் எதுவும் நமக்கு பாதுகாப்பே அல்ல. ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவர்களுடைய மெய்காப்பாளனாலேயே சுட்டுக் கொல்லப்படுறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவருடைய மெய்காப்பாளனே அவரை சுட்டு கொண்டு போகிறான். அப்போ அவருக்கு முன்பாக இருந்த மெய்காப்பாளனாலே அவருக்கு ஆபத்து. அன்பானவர்களே, இது ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த உலகத்தில் உண்டான பாதுகாப்புகள், மனிதனால் நமக்கு ஏற்படுத்தப்படுகிற பாதுகாப்புகள் ஒரு நாள் நமக்கே விரோதமாக எழும்பும். ஆனால் கர்த்தர் நமக்கு முன்பாக இருப்பாரே ஆனால் நாம் முழுமையாக பாதுகாக்கப்படும். ஒரு நாள் நமக்கு விரோதமாக கர்த்தர் வரமாட்டார். நாம் கர்த்தருக்கு அடிபணிந்து கர்த்தரையே நம்பி எல்லா சூழ்நிலையிலும் அவரையே நமக்கு முன்னிறுத்துகிற போது அவர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பாரே ஒழிய எதிர்ப்பாக இருக்க மாட்டார். அவர் நம்ம வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் நமக்கு முன்னும் பின்னும் இடமும் வலமுமாக அவர் பாதுகாப்பாக இருப்பதினாலே நாம் அசைக்கப்படாதபடி நிலையாக நிற்கும். மலையைப் போல கம்பீரமாக நிற்க முடியும். அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட இந்த அனுதின உணவில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நாம் அசைக்கப்பட போவதில்லை. ஏனென்றால் நமக்கு முன்பாக இடமும் வலமும் பின்னுமாக நாம் கர்த்தரை முன்னிறுத்துகிற போது நிச்சயமாகவே நாம் அசைக்கப்பட போவதில்லை. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நாம் அசைக்கப்படுவதில்லை, நாம் தோல்வியை காண்பதில்லை, நாம் வெறுப்பை காண்பதில்லை, நாம் விரோதத்தை காண்பதில்லை.
நிச்சயமாகவே நாம் பாதுகாப்பாக அசைக்க முடியாத அரணை போல இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. தாவீது சொன்னது போல நாங்களும் உம்மை முன்னிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வலது பாரிசத்தில் நீர் இருக்கிறபடியினாலே நாங்கள் அசைக்கப்பட போவதில்லை. நாங்கள் பெரிய அரணான கோட்டையைப் போல, மலைகளைப் போல நாங்கள் அசையாமல் நிலைத்து நிற்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நிலை நிறுத்துகிறீர். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பாதுகாக்கிறீர். ஒவ்வொரு வினாடியும் உம்முடைய சட்டைகளுக்குள்ளாக வைத்து நீர் எங்களை பாதுகாக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபையும் உடைய வசனமும் எங்களை வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.